அந்த எப்ஸ்டீனுடைய ஃபைல்ஸ்ல யார் யாரெல்லாம் இருக்காங்கிற அந்த கோப்புகள் பல மில்லியன் பக்கங்களை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கடந்த வாரத்தில் ரிலீஸ் செய்திருக்கிறது அமெரிக்காவினுடைய துறைகள் மூலியமாக. இதில் அமெரிக்காவினுடைய அதிபர் திரு ட்ரம்பில் ஆரம்பித்து பில்கேட்ஸில் ஆரம்பித்து பிரின்ஸ் ஆண்ட்ரூ யூகேயினுடைய பிரின்ஸாக இருந்தவர் உட்பட இந்தியாவினுடைய அனில் அம்பானி ஆரம்பித்து திரு மோடி அவர்களின் பெயர்களும் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அந்த இமெயில்ஸ்ல கரஸ்பாண்டன்ஸ்ல இருக்கிறதாக மிகப்பெரிய ஒரு பூகம்பம் கிளம்பி இருக்கிறது. அதில் பல்வேறு இமேஜ்களில் பல்வேறு போட்டோ ஆதாரங்களில் தகாத உறவில் ஈடுபட்டதாக திரு ட்ரம்ப் அவர்கள் மேல ஒட்டுமொத்தமான அமெரிக்கர்களும் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைத்து அவரை பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும், இம்பீச்மெண்ட் செய்யப்பட வேண்டும். அவர் மிகப்பெரிய ஒரு துரோகத்தை இந்த மக்களுக்கு செய்துள்ளார், அவர் மிகப்பெரிய பாவத்தை செய்துள்ளார், குற்றத்தை செய்துள்ளார்ங்கிறது கொந்தளித்து கொண்டிருக்குது அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த தேசமும். இங்க பேக் டு இந்தியாவில் வந்தோம்னா ஒட்டுமொத்தமாக இதை பத்தி எந்த விதத்திலையும் பேசிடவே கூடாது. அமெரிக்காவினுடைய அதிபருக்கு எப்படி ஒட்டுமொத்த தேசமும் கொந்தளிக்கிறதோ, ஆனால் இங்க இந்தியாவில் திரு மோடி அவர்களுடைய பெயரும் திரு ஹர்ஷிப் சிங் பூரி அவர்களுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சரினுடைய பெயரும் திரு அனில் அம்பானியினுடைய பெயரும் ஒட்டுமொத்தமான அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இருக்கிறதுக்குரிய காரணத்தை எந்த மீடியாவும் பேசிவிடக் கூடாது அப்படிங்கிறதுல தெள்ளத் தெளிவாக பல்வேறு ஆர்டர்கள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது எதிர்க்கட்சிகள் மூலியமாக. இதில் திரிணாமுல் காங்கிரசினுடைய திருமதி மஹுவா மோத்ரா அவர்களும் ஒட்டுமொத்தமாக ராகுல் காந்தி உட்பட பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் இதை பாராளுமன்றத்தில் விவாதமாக்க வேண்டும் அப்படிங்கிறது பார்வையை முன்வைத்து அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு பல எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர்.